கரூருடைய இந்த ஸ்டாம்பேட் விவகாரத்துல விசாரிக்கிறதுக்கு சிபிஐ, அப்புறம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு விசாரணையும். ஸோ இப்போ அவங்க வந்து விசாரணையை தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது. இதுல முதற்கட்டமா அந்த இடத்துல இருந்து பதிவு செய்யப்பட்ட ஃபுட்டேஜஸ் இது எல்லாமே வந்து ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறதாக தகவல் வருது. ஸோ இப்போ இந்த விசாரணை அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டமா எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஃபுட்டேஜஸ் ஃபாரன்சிக்ல இது எவ்வளவு நாள் டைம் எடுக்கும்? அதுக்கப்புறம் இந்த பீரியாடிக்கலா உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாரணை வந்து கண்காணிக்குது அப்படின்னா அதோடைய முறைகள் என்ன, எப்படி நகரும்? இல்லை, இன்வெஸ்டிகேஷன் எங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி நடக்கணும், நார்மலாக நடக்கணுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் இதை வந்து ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்கன்னா, அது மாஃப்டா இல்லை மேனிப்புலேட்டடா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபுட்டேஜ் பார்க்கணும்ல. ஃபுட்டேஜில் என்னென்ன பண்ணலாம், நம்ம தான் இப்போ ஏஐ வந்துருச்சு, இருக்கிற கூட்டத்தை இருக்கிற மாதிரி காமிக்கலாம், இல்லாத மாதிரி காமிக்கலாம். அந்த ஃபாரன்சிக்கில் ஃபுட்டேஜ்லாம் கரெக்டாக முதல்ல பார்த்துப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் வழியாக வந்து எங்கே சலசலப்பு வருதுன்னு பார்ப்பாங்க. அந்த சலசலப்பு போகிற இடத்துல அந்த ஏரியாவில் போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்பாங்க. அப்போ இதுதான் திடீர்னு ஒரு கலவரத்துக்கு காரணம், இது கலவரத்துக்கு காரணம், அப்படியே வந்து ஒன்று நூலாக ஒன்றா வந்து கடைசியில் தலைமை ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்ட மாதிரி அப்படியே எங்கே வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சீக்கிரம், அப்படி ஒரு நூலாக போகும். இது வந்து முழுக்க முழுக்க பீயிங் சூப்பர்வைஸ்டு பை தி ஃபார்மர் ஜட்ஜ். அது வந்து போட்டாங்க அஜய் ரஸ்தோகி. இவரோட எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு முடிவெடுத்து இது எதனால் வந்ததுன்னு சொல்லும் போது தான் நமக்கு எல்லாமே உண்மை வெளில வரும்.